பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ரோ TS மோகன் ராவின் அன்பான வணக்கம், புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 2026 புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும். வழக்கம் போல தான் 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ. நிறைய எதிர்பார்ப்புகளோட வாடிக்கையாளர்கள் நீங்கள் என்னை கேட்டீங்க, சார் புத்தாண்டு பலன் எப்போ போடுவீங்க, புத்தாண்டு பலன் எப்போ போடுவீங்கன்னு. நான் கொஞ்சம் பிஸி ஷெடியூலில் இருந்ததுனால உடனடியாக போட முடியல. உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் நான் சொல்கிறேன். நிறைய எதிர்பார்ப்புகள், சார் எனக்கு கல்யாணமே ஆகலை, இந்த வருஷம் ஆகிடுமா, சார் எனக்கு வேலையே கிடைக்கல, இந்த வருஷம் கிடைச்சிருமா, சார் குழந்தை லேட்டாகுது, இந்த வருஷம் கிடைச்சிருமா, இப்படி நிறைய பேர் ஜாதகத்தை அனுப்பியும் கேட்டீங்க. இந்த ஆண்டு பயிற்சிகள் அப்படின்னா குரு பயிற்சி ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி. அது வரைக்கும் இப்போ குரு பகவான் எங்கே இருக்கார், மீன வீட்டில் தன்னுடைய மிதுன வீட்டில் குரு பகவான் தன்னுடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காரு. ஜூன் மாதம் 2ஆம் தேதி, அதாவது இந்த வருஷம் 2026 மிதுன வீட்டிலேருந்து கடக வீட்டுக்கு வருவார். அப்போ 2 பார்ட்டாக தான் நம்ம விளக்கம் சொல்ல போகிறோம் 12 ராசிக்கும். அப்போ ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு எங்கே வர்றாரு, சந்திரனுடைய வீட்டுக்கு வர்றாரு. சந்திரனுங்கிறது குரு பகவானுக்கு நண்பர் வீடு, அது குருவுக்கு உச்ச வீடுன்னு சொல்கிறது. அப்போ உச்சமாகிற நவ கிரகங்களில் 9 கிரகங்களில் குரு ஒரு சுபர். குரு எல்லாருக்குமே பொதுவாக நல்லது பண்ணுவார். அது இந்த பயிற்சி என்னன்னா, உச்சமான குரு எந்தெந்த ராசிக்கு எவ்வளவு நல்லது பண்ண போகிறாங்கிறதான் பார்க்க போகிறோம். 12 ராசிக்கு நன்மைகள் இருக்குது, அதில் யாருக்கு எவ்வளோன்னு தான் இப்போ நம்ம அதிகமாக பார்க்க போகிறோம். ராகு கேதுவை பொறுத்தளவில் இந்த ஆண்டு கடைசியில் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வாக்கில் தான் சிம்மத்தில் இருக்கிற கேது பகவான் கடக வீட்டுக்கும், கும்பத்தில் இருக்கிற ராகு பகவான் மகர வீட்டுக்கும் வரப்போகிறாங்க. ஆனால் நம்ம அதை பெருசாக எடுத்துக்கல, ஏன்னா நம்ம சொல்கிறது ஆண்டு பலன். 2வது குரு பயிற்சி டயத்தில் குரு பயிற்சி வீடியோ தனியாக உங்களுக்கு நான் தர்றேன் 12 ராசிக்கும். அதே மாதிரி ராகு கேது பயிற்சி டயத்தில் 12 ராசிக்கும் ராகு கேது பயிற்சி தனியாக தர்றேன். இப்போ நம்ம மெயினாக எடுத்துக்க போகிறது ராகு கும்பத்தில் இருக்கார், கேது பகவான் சிம்மத்தில் இருக்கார். சனி பகவான் ஆல்ரெடி மீன வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காரு. திருக்கணித பிரகாரம் வாக்கியப்படி அவர் மார்ச் மாதம் வர்றாரு. அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். நம்ம மீன வீட்டிலேயே திருக்கணித பிரகாரம் சனியை போட்டு பலன்கள் சொல்லிட்டு இருக்கோம். மேக்சிமம் கரெக்டாக இருக்குது, நீங்களும் ஓகே சார்னு சொல்கிறீங்க. இப்போ அதனால் இந்த குரு ராகு கேது சனி பகவான் மட்டும் வச்சு இந்த 12 ராசிக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இதில் நம்ம மாத பலன்களை சொல்லலை. ஏன் அப்படின்னா நம்ம வருட பலன் பார்க்க போகிறோம். நான் சூரியனையோ புதனையோ சுக்கிரனையோ போட்டு சொன்னால் உங்களுக்கு புரியாது. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய மாத பலன்கள் மாதம் வந்துட்டு இருக்கிறதுனால அதுக்குள்ளே நான் போகலை. இந்த ஆண்டு பலன்கள் இந்த 2026 உங்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப சிறப்பாக, 2025 விட 2024 நல்லாவே இருக்கும். நல்லா இருக்கணும்னு என்னுடைய குலதெய்வம் முத்துமாரியம்மன், நான் நித்தம் வணங்கி நிற்கும் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய், டெய்லி நித்தம் வணங்கி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த 2026 புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பாக அமையணும்னு கேட்டுக்கிறேன். நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது நம்ம ஒரு பொது பலன் தான். இண்டிவிஜுவலாக வேணும்னா உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கணும். நேயர்கள் எப்பவும் போல் நீங்கள் இப்போ தான் என்னுடைய சேனலை முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு யார்கிட்டையாவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், ஜாதகம் வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போவோம். எனக்கு இறுதியில் பரிகாரம் சொல்லுவேன், செலவில்லாத பரிகாரம், எளிய பரிகாரம், அதை பண்ணால் போதும். நாம் மீண்டும் உங்களுக்கு, என்னுடைய வாடிக்கையாளர்கள், உங்களுக்கு, உங்கள் குடும்பத்தாருக்கு, உங்கள் நண்பர்களுக்கு அத்தனை பேருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இப்போ நம்ம சிம்ம ராசியை பார்ப்போம். சிம்ம ராசி அப்படின்னா சூரிய பகவானுடைய ராசி அப்படின்னு சொல்கிறது, சிவனுடைய ராசின்னு சொல்கிறது. அப்போ என்ன அர்த்தம், ஆளுமை கிரகம் அப்படின்னா சிவன், அதிகார கிரகம் அப்படின்னா சிவன், சிம்மம். இப்போ அந்த ராசிக்கு இந்த புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இவ்வளோ காலம் குரு பகவான் எங்கே இருந்தார்,
உங்கள் ராசிக்கு 11 இருக்கார் ஜூன் 2 வரைக்கும். சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போ என்ன அர்த்தம்? அஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருக்கா? ஆமாம், ஓடிக்கிட்டு இருக்கு. சனி எங்கே பார்க்குறாரு? உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. தொழிலில் ஒரு மாற்றம் வந்திருக்கும், இடமாற்றம் வந்திருக்கும். சனி 8ஆம் இடத்துல இருந்தாலே ஆயுள் தீர்க்க ஆயுள். யாராவது மருத்துவமனை போயிருந்தால் நோய் குணமாகும். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. 8ல் இருக்க சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால இவ்வளோ காலம் ஜூன் 2 வரைக்கும் பணம் வரும். அதில் எந்த தங்கு தடையும் கிடையாது. ஏன்னா 8ஆம் இடத்துலேருந்து ஜீவனாதிபதி ஜீவனக்காரன் பார்க்குறான்ல, 2ஆம் இடத்தை பார்க்குறான்ல, பாகிஸ்தானத்தை பார்க்குறான்ல. இப்போ அந்நிய தேச வருமானம், அந்நிய மொழி பேசுகிறவங்கனால வருமானம், வீட்டை விட்டு வெளியில் போய் அங்கேருந்து நமக்கு அதனால வருமானம், இதெல்லாம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அடுத்தது சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால பூர்வீகத்தை விட்டு தனியாக போய் தொழில் பண்ணுவீங்க, இல்லை வேலைக்கு போயிருப்பீங்க, இல்லை உங்கள் பிள்ளைங்க தனியாக இருக்கும், நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்க, இல்லை நீங்கள் இங்கே இருந்தால் அப்பா அம்மா ஒரு இடத்துல இருப்பாங்க. இதெல்லாம் இருக்கும். ஜூன் 2 வரைக்கும் இப்படி தான் இருக்கும். அது நல்லா தான் இருக்கும். சரி சார், ஜூன் 2க்கு மேலே குரு 12க்கு வர்றாரு, சனி பகவானை பார்க்குறாரு அப்படின்னா இப்போ பார்ப்போம். இந்த குரு எங்கே பார்க்குறாரு? உங்களுக்கு 1, 2, 3, 4ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக பார்க்குறார். அப்புறம் எங்கே பார்க்குறாரு? உங்களுக்கு 6ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்குறார். அப்புறம் எங்கே பார்க்குறாரு? உங்களுக்கு 8ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ எங்கே பார்க்குறாரு? 4, 6, 9 பார்க்குறார். 4ன்னா என்ன? உங்கள் வீடு, உங்கள் வண்டி, வாகனம், உங்கள் அம்மா, உங்கள் மனசு, இதெல்லாம் யார் பார்க்குறா? குரு. சார் மறைஞ்சிருக்காரே. ஆமாம், குரு மறையக்கூடாது. ஒரு சுபர் மறையக்கூடாது. அஷ்டமாதிபதியாக இருந்து கூட குரு மறையலாம். உங்களுக்கு 5 கூடையாக இருந்து மறையலாமா? மறையக்கூடாது. ஆனால் ஜோதிட விதி என்ன சொல்லுது? குரு இருக்கும் இடத்தை விட பார்க்குற இடத்துக்குத்தான் பலன். அதனால தான் குரு பார்வை இருக்கான்னு கேட்குறது. சரி, அப்போ 4ஆம் இடத்தை பார்த்தா என்ன செய்யும்? மறைஞ்சி இருந்து பார்க்குது. நீங்கள் வெளிநாட்டில் இருந்தோ அல்லது வெளி மாநிலத்தில் இருந்தோ அல்லது வெளி மாவட்டத்தில் இருந்தோ வருமானம் ஈட்டுவீங்க. அதனால உங்கள் வீடு கட்டுவீங்கன்னு அர்த்தம். அது 4ஆம் இடம்னா சொத்து, வீடு வாங்குவீங்கன்னு அர்த்தம். 4ஆம் இடம்னா உங்கள் மனசு. வெளியில் இருந்தாலும் உங்கள் மனசு உங்கள் வீட்டு மேலே, உங்கள் குடும்பத்து மேலே, உங்கள் நிலத்து மேலே இருக்கும். 4ஆம் இடம்னா வண்டி வாகனம். நீங்கள் வெளியில் இருந்தாலும் லக்ஸரியான வண்டி, அழகான வண்டி, 2 வீலரோ காரோ வீட்டுக்கு வாங்குவீங்க. இது எல்லாம் நடக்கும். நீங்கள் வெளிநாடு போவீங்க, அதாவது வெளி மாவட்டம் போவீங்க, இல்லை வெளி மாநிலம் போவீங்க, தொழிலுக்காக, வேலைக்காக இடமாற்றம் உண்டு. ஆனால் சிந்தனை ஃபுல்லாக எங்கே இருக்கும்? சனி 2ஆம் இடத்தை பார்த்து குரு 4ஆம் இடத்தை பார்த்தா உங்கள் கவனம் முழுவதும் குடும்பத்து மேலேயும் வருமானத்திலையும் இருக்கும். சரி, குரு 4ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ தாய்க்கு உடல்நிலை சீராகும். உங்கள் அம்மாவுக்கு உடல்நிலை, யாராவது ஒருத்தருக்கு மருத்துவ செலவு நடந்தால் சீராகும். 4ஆம் இடம்னா உங்கள் வயல், நீங்கள் விவசாயம் செய்கிற பூமி குரு பார்க்குது. நல்ல விளைச்சல் கிடைக்கும். 4ஆம் இடம் வண்டி வாகனம் கிடைக்கும்னு சொல்லிட்டேன். ரைட்டு. அடுத்து 6ஆம் இடத்தை பார்க்குதே சார் குரு, கடன் குறையுமுங்க. 6ன்னா கடன் குறையும். யார் பார்க்குறா? 5 கூடைய பூர்வ புண்ணியாதிபதி பார்க்குறாரு. அப்போ கடன் குறையும். பூர்வீக சொத்துல வெள்ளகம் வந்தால் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கோர்ட்டு கேஸ் சாதகமாகும். 6ஆம் இடம் தான் கேஸ், வழக்கு, அது க்ளோஸ் ஆகும். அடுத்து 6ஆம் இடம்னா எதிரி. உங்களுக்கு எதிரி இல்லை, ஒருவேளை இருந்தாலும் குரு பார்வைன்னா கௌரவமான எதிரி. அதே மாதிரி 6ஆம் இடம்னா சர்வீஸார், நல்ல வேலை. 8ஆம் இடத்தையும் பார்த்து 6ஆம் இடத்தையும் பார்த்தா வேலையில் ஒரு திடீர் ப்ரமோஷனோ மாற்றமோ உண்டு. 5ஆம் இடமும் பணம் வர்ற இடம், 8ஆம் இடமும் பணம் வர்ற இடம். அதை பணக்காரையும் பார்க்குறான், குரு பார்க்குது. அப்போ 5ஆம் இடத்தினாலையும் 8ஆம் இடத்தினாலையும் பணம் வரும். பூர்வீகத்தினால பணம் வரும், திடீர் அதிர்ஷ்டத்தினால பணம் வரும், உங்கள் பிள்ளைங்கனால பணம் வரும். பிள்ளைகளுக்கு யோகம். எப்படி சார்? 5 கூடையோட 6ஆ போய் பார்க்குதே, அம்மா உங்கள் மகனுக்கு வேலை கிடைக்கும், வராத அமௌண்ட் எல்ஐசி அமௌண்ட் வரும், திடீர்னு சொத்து ஒன்று விற்று அதில் பணம் வரும். இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். குரு மறைவது என்பது தவறு, ஆனால் குரு பார்க்கும் பார்வை சிறப்பு. அடுத்து ராகு கேது 7ல் இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டிசம்பர் மாதம் வரைக்கும், ஏன் நவம்பர் வரைக்கும் கணவன் மனைவியாக இருந்தால் மனைவி கணவன்கிட்ட, கணவன் மனைவிட்டு விட்டு கொடுத்து போயிடணும். ஏன்னா ராசியிலேயும் 7லேயும் ராகு கேது இருக்கக்கூடாது. குருவும் 12ல் மறையுது. அப்போது கணவன் மனைவி மிக 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 ஒற்றுமையாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும். அல்லது நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, ஒரு கடையில் வேலை பார்க்குறீங்க, ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்கன்னா முதலாளி தொழிலாளி உங்களுடைய மேலதிகாரி, நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். இல்லைன்னா பஞ்சாயத்து ஆகிடும். ஏன்னா குரு வேறு 12ல் தூக்கி எங்கேயாவது மாற்றி போட்டுருவாங்க, வேறு இடத்துல போட்டுருவாங்க. ஆக
குரு மறைவது என்பது தவறு, ஆனால் பார்க்கும் பார்வை சிறப்பு. அஷ்டமச்சனி அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்கீங்க, உண்மைதான். அதை குரு பார்க்கறதுனால அஷ்டமச்சனி பாதிப்பு குறையும், பாதிப்பு இல்லை. ஆனால் வருமானஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால, குரு 12 மறைஞ்சதுனால இந்த குரு பயிற்சி வரைக்கும் தொழிலுக்காகவோ வேலைக்காகவோ வெளியில் போய் இருந்து தங்கி ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு வர்றது நல்லது. அல்லது குடும்பம் ஒரு இடத்துல, நீங்கள் ஒரு இடத்துல ஒரு 15 நாளைக்கு ஒரு வந்து போகிற மாதிரி இருக்கிறது நல்லது. அப்படி இருந்தால், சனின்னா அந்நிய தேசம் சார், சனின்னா அந்நிய பாஷை, ராகுனாலும் அந்நியம். அப்போ நீங்கள் போய் சம்மந்தப்படுற இடத்துல ராகு இருக்குது, பணம் கொடுக்குற இடத்துல ராகு இருக்குது, சனி பகவான் இருக்கார். அப்போ வெளியில் இருந்து குடும்பத்துக்கு அப்பா அம்மாவுக்காகவோ குழந்தைகளுக்காகவோ வேலைக்கு போகிறது, தொழில் பண்ணுறது, பிரயாணம் பண்ணுறது நல்லது. எப்படி இருந்தாலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையை செய்யும். இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு இன்னும் எனக்கு நல்லா இருக்கணும்னா உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து என்ன தசபுத்தி நடக்குதுன்னு பார்த்துக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு போன வருஷம் இருந்த கவலை இந்த வருஷம் இல்லை, வெற்றிகள் நிறைய இருக்குது. ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கிற சனியை குரு பார்க்கறதுனால சேராதவங்கெல்லாம் உங்களோட சேருவாங்க, அதனால உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், பழைய பாக்கி வரும். ஜெயிக்காதவர் ஜெயிப்பார் தேர்தலில் நின்னா. ஏன்னா குரு 8ஆம் இடத்தை பார்க்குது, அந்த 8ல் இருக்க சனி பகவானை பார்க்குது. 7ஆம் இடம் என்பது ஓட்டு போடுற மக்கள், அந்த வீட்டு அதிபதி சனி பகவானை குரு பார்க்குது. அரசியல்வாதிகளுக்கு, அரசு அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய யோகங்கள் காத்திருக்கு. வழிபட வேண்டியது சிவன் தான். இறுக்கி பிடிங்க. சிவபெருமானை பிடித்தவர்கள் யாரும் இதுவரைக்கும் நல்லா இல்லாமல் போயிட்டேன்னு சொன்னதா சரித்திரமே கிடையாது. முடிந்தால் ஒரு முறை திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வாங்க. சிம்மம் என்பது சிவன், சிவன் வழிபாடு சிம்மத்தை காப்பாற்றும். ஓம் நமச்சிவாய.